இந்தியா தோத்தல வருத்தம் இருக்குது இல்லைன்னா சொல்ல, அதை கூட பயங்கர கோவம் வருது. என்னடான்னா மேட்ச் தோக்க போறோம் தெரிஞ்சு போச்சுடா, அட்லீஸ்ட் ஒரு நெட் நெட்டுக்காச்சும் விளையாண்டுலாம்ல. 7 ஓவருக்கு 100 அடிக்க முடியாது, அது ஐபிஎல்லே சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கிறப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியுது. டூபேவும் ஹர்திக் பாண்டியாவும் உள்ள இருக்கிறப்ப அது வந்து ஜெயிக்க முடியாதுன்னு கூட வச்சிங்களேன். ஒரு 140 150 கொண்டு போயாச்சும் மேட்ச் வந்து முடிச்சிருக்கலாம். ஓவருக்கு ஒரு 2 பால் 3 பால் டாட் பால் சிங்கிளா தான் தட்டிட்டு இருக்காங்களே தவிர அந்த இன்டென்ட் காட்டல. தோக்க போறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2-3 6 2s எல்லாம் ஓடி ஒரு 140 ஒரு 150 பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா கூட நெட் வந்திருக்கும். அடுத்த 2 மேட்ச் ஈஸியா ஜஸ்ட் உள்ள போயிருக்கலாம். இப்ப இந்தியா வந்து மேட்சும் வின் பண்ணணுமா, அது இல்லாம நெட்டோட வின் பண்ணாதான் உள்ள போக முடியும். கஷ்டம் தான். ஆனா இது வந்து சாத்தியம்னு சொல்லாதீங்க. 2007 வேர்ல்டு கப்லேயே இதே சுச்சுவேஷன் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நியூசிலாந்து அகேன்ஸ்டா மேட்ச் தோத்தோம். அதுக்கப்புறமேட்டு சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்து வின் பண்ணி தான் நம்ம வேர்ல்டு வின் பண்ணோம். பிறந்த பிளேஸ்ல வேற ஷேவாக், கம்பீர், யுவராஜ் சிங் பண்ணியிருந்தாரு. அதனால உள்ள போயிட்டோம். நம்பர் 1 2020 சைடு வந்து என்ன பிரயோஜனம், நம்பர் 1 2020 பேட்ஸ்மேன்ஸ் என்ன பிரயோஜனம், நம்பர் 1 2020 பவுலர் வச்சு நமக்கு இப்போ என்ன யூஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஸ்டாட்ல தான் வச்சுட்டு போக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் முடிச்சுட்டாங்க போக.